திருவன் சரணை. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாம் பார்ப்போம், இந்த மனிதர்கள் இருப்பது மனதுக்கு அடிமையாகி, எண்ணங்களுக்கு அடிமையாகி, மனதுக்கு அடிமையாகி, எண்ணங்களை உண்மை என நம்பி இந்த பயணத்தில் துன்பத்தை எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போது இதை எங்கே பார்த்தாலும் மாளிகையில் இருப்பவரும் இந்த துன்பத்தில் தான் இருக்கிறார், குடிசையில் இருப்பவரும் இந்த துன்பத்தில் தான் இருக்கிறார். மகாராஜாவாக இருந்தாலும் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார். ஒரு ஏழை விவசாயியாக இருந்தாலும் அவரும் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார். இந்த சமூகம் சொன்னதை, சமுதாயம் சொன்னதை உண்மை என நம்பி வாழும் இந்த வாழ்க்கை என்பது பொய்யானது. இதில் எங்கேயும் உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. நாங்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அந்த இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம் என்கிற வெறுப்போடு தான் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் மனதின் மாயை, இதுதான் அறியாமை. இந்த அறியாமையில் தான் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருப்பதப்போ துன்பத்தில். அவருக்கு நல்லது என்றும் ஏதும் எங்கேயும் கிடையாது, கெட்டது என்றும் ஏதும் எங்கேயும் கிடையாது. அப்போ அவர் நல்லது கெட்டது என்பது இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதில் நல்லதை பெற்றுக்கொள்ள, இன்பத்தை அடைய, மகிழ்ச்சி அடைய அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் மனதுக்கு அடிமையாகித்தான் போய்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாயையில் இருக்கும் மனிதர் மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கிறார். உண்மை என்ன என்று தெரியாமல் இந்த சமூகம் சொல்வதை பிடித்து கொண்டு இதுதான் உண்மை என நம்பி போய்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் பிறந்ததிலிருந்து சாகும் வரை பிறந்து பாடசாலைக்கு சென்று படித்து தொழில் செய்து திருமணம் முடித்து சம்பாரித்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வீடு வாகனம்னு பெருசாக வாழணும் என்ற ஆசையில் வாழ்ந்து கடைசியில் வயசு போயிட்டு இறந்து போகிறார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இவர் உண்மையை சந்தித்தாரா, சத்தியத்தை சந்தித்தாரா என்று பார்த்தால் அவருக்கு எங்கேயுமே சத்தியம் காண கிடைக்கவில்லை. அவருக்கு கண்ணிருந்தும் குருடராகத்தான் வாழ்ந்தார், காதிருந்தும் செவிடராக வாழ்ந்து கடைசியில் இறந்து போகிறார். இறந்து போனதன் பிறகு அவருடைய பயணம் முடிந்ததா? முடியவில்லை. அவர் மீண்டும் பிறப்பார், மீண்டும் அவருடைய பயணம் தொடரும். இதுதான் நாங்கள் அறியாமையில் இருக்கும் வரை, மனதின் மாயைக்குள் இருக்கும் வரை, மனம் சொல்வதை செய்து கொண்டு மனதுக்கு அடிமையாகி இருக்கும் வரை நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்போம். அந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது.
இதிலிருந்து நாங்கள் மாயையிலிருந்து, பொய்யிலிருந்து, இந்த அறியாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் சத்தியம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். முதலில் நாங்கள் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தால், தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தால், கையாண்டு பார்த்தால், இதை எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு இவை அனைத்தும் கற்பனை என்பதை அவர் உணர்கிறார். இப்போ நாங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்து வயோதிபம் செல்லும் வரை வாழும் வாழ்க்கை என்பது கற்பனை. அவர் எண்ணங்களில் தான் வாழ்கிறார். பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரு மனிதன் மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களில் தான் வாழ்கிறார். இப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்பதை புரிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை தெரிந்து கொள்பவருக்குத்தான். சத்தியம் என்னவென்று தெரியாதவருக்கு எண்ணங்களிலிருந்து, மனதிலிருந்து அவருக்கு விடுதலை பெற முடியாது. அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும். அப்போது நாங்கள் முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தத்துவத்தை போதனை செய்தார்கள். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர், தெரிந்து கொள்வதற்கு பகவான் புத்தரின் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தர்ம போதனைகளை கேட்டிருக்க வேண்டும். தர்ம போதனைகளை கேட்காதவருக்கு சத்தியம் பற்றி தெரியாது. சத்தியம் பற்றி புரிந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிந்து கொள்பவருக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். முதலில் நாங்கள் சத்திய தர்மத்துக்கு வரணும். வந்து இதை கேட்கணும். கேட்கத்தான் எங்களுக்கு இதை புரியக்கூடியதாக இருக்கும். கேட்கும்போது நாங்கள் தெரிந்து கொள்வது மனம் உருவான விதம் பற்றி, பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், மனம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. மனம் என்பது இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்ட கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள், 5 சென்சர்களால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது எங்கேயாவது இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயும் கிடையாது. இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி. மனம் என்பது இந்த 5 சென்சர்கள், 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது. கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு உணர்வது வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணர்வது சுவை, உடம்புக்கு உணர்வது குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததைத்தான் நாங்கள் வெளி உலகம் என்று சொல்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், பிடித்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் எங்கேயும் கிடையாது. இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்ட மனதில்தான் இருக்கிறது. நாங்கள் எதை பார்த்தாலும் கண்களுக்கு தெரிவது வர்ணம் மட்டுமே, ஒரு வடிவம் மட்டுமே. நாங்கள் எதை கேட்டாலும் காதுக்கு கேட்பது சத்தம் மட்டுமே. இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்ததைத்தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிமாறிக்கொண்டு வாழும் நாங்கள், இதற்குள் வாழும் நாங்கள் உண்மையில் அல்ல வாழ்கிறோம், பொய்யில் தான் வாழ்கிறோம், கற்பனையில் தான் வாழ்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தத்துவத்தை. கண்களுக்கு தெரிவது
வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் கண் என்பது கேமராவை போல. கண் என்பதை நாங்கள் எங்கே திருப்பி திருப்பி பார்த்தாலும் அங்கே தெரிவது அனைத்தும் ஒரு வர்ணம் அல்லது வடிவம் மட்டுமே. காது என்பது சத்தத்தை மட்டும்தான் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ காதும் கண்ணும் இணைந்தது. நாங்கள் கூறுகிறோம், இது கொய்யா மரம், இது ஆலமரம், இது மாமரம், இது பலாமரம் என்று நாங்கள் இன்றைக்கு எதை பார்த்து கூறினாலும், எதை கேட்டு கூறினாலும், எதை உணர்ந்து கூறினாலும் அவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர அவை எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ கண்களுக்கு தெரிவதைத்தான் காதுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு நான் உனது அம்மா என்று. அப்போ அம்மா என்பது உருவானது கண்ணும் காதும் இணைந்தது. கண்ணும் காதும் இணைந்தவர் தான் அம்மா. அப்போ அங்கே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி இப்படித்தான் கூறுகிறார்கள். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணத்தை வடிவத்தை காட்டி, குழந்தை நான் உனது அம்மா, எங்கே சொல்லுங்கள் தங்கம் செல்லம் பாபா, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தை அந்த பிஞ்சு குழந்தையின் சிரிப்போடு அந்த பிஞ்சு குழந்தை சிரிப்போடு அந்த சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்குகிறது. முதலில் உணரத் தொடங்குகிறது. சத்தமும் வர்ணமும் இணைந்த போது உணர்கிறது அம்மா இருக்கிறார் என்று. அப்போ அந்த அம்மா என்பவர் இப்படித்தான் உருவானார், மனதில் தான் உருவானார். அப்போது மனதில் தான் அந்த குழந்தைக்கு அம்மா உருவானார். அப்போ அங்கே தான் குழந்தை பிறந்தது. அப்போது குழந்தை பிறந்தது என்பது தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல. சத்தமும் வர்ணமும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் தான் குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது இங்கேதான் பிறப்பு சம்பவம் நடந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது இதுதான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ கண் என்பது ஒரு சென்சர் மட்டுமே, காது என்பது ஒரு சென்சர் மட்டுமே, மூக்கு நாக்கு உடம்பு என்பது ஒரு சென்சர் மட்டுமே. அப்போ சென்சர்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட போது இங்கே தான் பிறப்பு நடந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது பிறந்தது ஆத்ம துஷ்டியில், இதுதான் ஆன்மா உருவான விதம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது, நாங்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட துஷ்டிதான் ஆத்ம துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த பிறந்த குழந்தை இப்படிதான் ஆத்ம துஷ்டியில் தான் பிறந்தது, இங்கே தான் பிறப்பு சம்பவம் நடந்தது. அப்போது அம்மா என்பவர் உருவான விதம் இப்படித்தான். அப்போ அம்மா என்ற வர்ணமும் வடிவமும் இணைந்த போது ஒரு உணர்வு உருவானது. அந்த உணர்வு மேலும் பெருகி பெருகி அது அம்மா என்ற உலகத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே போனது. அப்போது குழந்தை பெரிய ஆளானதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாகும் போது அந்த குழந்தைக்கு அம்மா என்ற உலகம் அதிகரிமாகி போய் எனக்கு பாலூட்டிய அம்மா, என்னை தாளாட்டிய அம்மா, என்னை படிக்க வைத்த அம்மா, என்னை பாடசாலைக்கு கூட்டிச் சென்ற அம்மா என்ற கதை இப்படித்தான் உருவானது. அப்போது இவை அனைத்தும் கற்பனை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என்ற உலகம் உருவானது இப்படித்தான். அப்போ அம்மா என்ற உலகம் என்பது கற்பனை உலகமே தவிர அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போதுதான் கற்பனை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ நாங்கள் இருப்பது கற்பனையில் மனதுக்கு அடிமையாகி
உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம். மனம் சொல்வதை உண்மை என நம்பிக்கொண்டு கற்பனையில் நாங்கள் இந்த பயணத்தை போய்கொண்டிருக்கிறோம். அப்போது இதுதான் அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்குத்தான் முடியும். சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த அறியாமையிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டுமே, காதுக்கு கேட்பது வெறும் சத்தம் மட்டுமே, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உணரக்கூடியது அனைத்தும் இது எனக்கு நான் உணர்வது கிடையாது, எனக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது என்று கிடையாது. அப்போ அவர் இந்த சென்சர்களில் சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். சென்சர்களால் உருவாக்கப்பட்டதை தான் நான் இதுதான் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்ற துஷ்டியை புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது காரணத்திலிருந்து விடுதலை அடையும் போது பலன் என்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள், பலனாக வந்தது ஆத்ம துஷ்டி. அப்போது காரணத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் பலன் என்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். மகான் புத்தரின் சத்திய தர்மத்துக்கு காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்தவர் இவர்தான் ஆர்ய ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் புத்தரின் பிள்ளை இவர்தான். அப்போது இவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறதா என்று கேட்டால் அவருக்கு அப்படி ஒன்று கிடையாது. சத்தியத்தை உணர்ந்தவர், புரிந்து கொண்டவர். அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது. அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர், உலகத்தை வென்றவர், மனதை வென்றவர். அப்போ மனதில்தான் உலகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார். பயணத்தில் மேற்கொள்ளும் போது கண் என்பது ஒரு சென்சர் தான். அப்போ அது எனக்கு தெரிவது கிடையாது, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. காது என்பது ஒரு சென்சர் தான், அது எனக்கு கேட்பது கிடையாது, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற அனாத்ம கோணத்தை கையாள்பவர் இவர்தான். அனாத்ம தர்மத்தை பிரத்யக்ஷம் அடையும் வழியில் பயணம் செய்பவர் இவர்தான். அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து அனாத்ம தர்மத்தை புரிந்து கொள்ளும் ஆர்ய ஸ்ராவகர் இவர்தான். அப்போ அவருக்கு இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான், இந்த மரமும் அவரும் ஒன்றுதான், காற்றும் அவரும் ஒன்றுதான், வானமும் அவரும் ஒன்றுதான். அவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. சுபாவ தர்மமும் அவரும் இரண்டு கிடையாது, ஒரே சுபாவம், புத்த சுபாவம் இங்கே தான் இருக்கிறது. இதுதான் புத்த சுபாவம். இந்த காற்று வீசும்போது மரத்தில் கிளைகள் அசைகிறது. அந்த கிளைகள் அசைவது என்பது அங்கே கிளைகளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த கிளைகளில் யாராவது இருந்து தான் அசைத்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை, இது சுபாவத்தின் தன்மை. மரம் ஒன்று கன்றாக இருந்து பெரிதாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கடைசியில் அது உடைந்து இத்து போய் கீழே விழுந்து மண்ணோடு மண்ணாகி போவதைப் போல இது சுபாவத்தின் தன்மை என புரிந்து கொள்பவர் அனைத்திலும் சுபாவத்தை புரிந்து கொள்ளுகிறார். அப்போது இந்த உடம்பு என்பதும் நான் கிடையாது. இது பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை துஷ்டியில் இருக்கிறார். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட ஆர்ய ஸ்ராவகர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர். நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, எனதென்று இங்கே ஒன்று கிடையாது, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து அனாத்ம தர்மத்தை உணர்ந்து வழியில் பயணம் செய்யும் இவருக்கு சாந்தமான இனிமையான சுவைதான் இருக்கிறது. அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இனிமையான அமைதியை கையாள்பவராக இருக்கிறார். இந்த அமைதி, இந்த இன்பம், இந்த ஆனந்தம் இங்கே தான் இருக்கிறது. எளிமையான அமைதிக்குள் தான் இருக்கிறது. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள்.
இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்தவர் சுபாவ தர்மத்தோடு இணைகிறார். இப்போ சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான், மரமும் அவரும் ஒன்றுதான், மலையும் அவரும் ஒன்றுதான், காற்றும் அவரும் ஒன்றுதான். அங்கே இரண்டு கிடையாது. புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் சத்திய ஞானம் வழியாக கிருத்திய ஞானம் என்ற மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்து அனாத்ம தர்மத்தில் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது நிர்வாணம் அடைவது என்பது மனதிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். எண்ணங்களிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். எண்ணங்களிலிருந்து மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் எண்ணங்கள் அவருக்கு வராமல் இருக்காது. எண்ணங்களை அவர் பரிமாறாமல் இருக்க மாட்டார். அவருக்கு வழக்கம் போல கண்களுக்கு தெரிவதைப் போல, காதுக்கு கேட்பதைப் போல, மூக்குக்கு உணர்வதைப் போல, நாக்குக்கு உணர்வதைப் போல, உடம்புக்கு உணர்வதைப் போல மனதுக்கும் எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதற்குள்ள பெருமதியும் அதற்குள்ள மதிப்பும் தான் இங்கே அழியப்படுகிறது, குறையப்படுகிறது. அப்போது எண்ணங்களுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் குறைந்தபோது அங்கே இரண்டு உச்சக்கட்டங்கள் கிடையாது. நல்லது இது கெட்டது என்ற இரண்டு துஷ்டிகளிலிருந்தும் தான் அவர் விடுதலை அடைகிறார். அவருக்கு இன்பம் துன்பம் என்று இரண்டு கிடையாது, ஒரே சுபாவம் புத்த சுபாவத்துக்குள். அப்போ அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்வரமான மனநிலை, பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே பிரபாஸ்வரம், தூய்மையான மனது, வெள்ளை மனது. அப்போ இந்த மனநிலையை தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அடைகிறார். அப்போ இந்த தூய்மையான வெள்ளை மனதை அடையும் இந்த புத்த ஸ்ராவகர் இனிமையும் ஆனந்தத்தையும் கையாள்கிறார். அவர் எளிமையான வாழ்க்கையில் எளிமையான இந்த ஆனந்தத்தில் இருக்கிறார். அப்போ அவருக்கு அமைதி மட்டுமே இருக்கிறது. அப்போ இந்த எவ்வளவு இனிமையாக இந்த சத்தியம் என்பது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது சத்தியம் என்பது அப்போ இது உணர்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை உணர வேண்டும். உணர்ந்தவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நாங்கள் முதலில் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்த போது சத்தியத்தோடு இணைகிறோம். அப்போ சத்தியமும் இவரும் ஒன்றுதான். சத்தியமும் உலகமும் இரண்டு கிடையாது. அப்போது உலகம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற உற்பத்தி நிலையங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர் மீண்டும் அந்த சென்சர்களை பயன்படுத்துகிறார். கண்களுக்கு தெரிவது தெரியாமல் போகாது, காதுக்கு கேட்பது கேட்காமல் போகாது. வழக்கம் போல கேட்கும், வழக்கம் போல தெரியும். ஆனால் அவைகளிலிருந்து அவர் விடுதலை அடைந்து அமைதிக்குள் இருக்கிறார், ஆனந்தத்தில் இருக்கிறார். அப்போ இதுதான் எதம் சாந்தங் எதம் பிரணீதங் எதிதம் சப்ப சங்கார சமதோ என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த போது, மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீட்டிருக்கிறார். இதுதான் புத்த சுபாவம். இதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். அப்போது இந்த சத்தியத்தை உணர்வதற்கு உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணை.